பல வருஷத்துக்கு அப்புறம் கடையில வாங்கி திங்காம, நம்மளே ஒரு நல்ல பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. கடைக்கு காய் தான் வாங்க போனேன். ஆனா காய் கடைய தாண்டி சிக்கன வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்தோட்டி வேகமா சமைச்சு எடுக்கணும் இல்லையா? பெரிய சட்டிய வச்சு நெய்யி, எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயத்த நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸியில போடுற அத்தன ஜாமானும் போட்டு அரைச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டா வருதுங்க. முக்கியமா அந்த தயிர இதிலே ஊத்தி நல்லா அடிச்சு விட்டுருங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமே புதினா, கொத்தமல்லிய போட்டுறணும். அப்பதான் அந்த எண்ணெயில அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பரா இருக்குங்க. அப்புறம் அரைச்ச மசாலா போட்டு, சிக்கன் போட்டு, நல்லா அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாம் இறங்கணும். 1/2 கேஜி சிக்கனுக்கு நான் 2 தக்காளி போட்டுக்கிறேன், பழுத்த தக்காளி. அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூளும், நல்ல பிரியாணி மசாலா வீட்லயே அரைச்சு வச்சுக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 1:2 ரேஷியோல நான் தண்ணி ஊத்தி, லெமன ஊத்திர்றேன். அப்புறம் உப்பு தேவைப்பட்டா போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரிசிய போட்டுட்டு, அரிசியும் தண்ணியும் சமமா வந்ததுக்கப்புறமா கீழ ஒரு பெரிய தவாவ நுழைச்சு விட்டு, மேல வெயிட்ட ஏதாவது வச்சு இறக்கி விட்டோம்னா, ரெடி ஆயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா ஒரே ஒரு லைக். பாய்.